சேகரே, சேகரே, இந்த ஆள் ஊருக்கு போகிறேன்னு தானே போனோம். இருயா வரேன். என்னண்ணா ஊருக்கு போனோன்னு பணம் வாங்கிட்டு போனேன், திரும்ப வந்துட்டேன். என்ன பஸ்ஸு கிடைக்கலையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஊருக்கு ஃபோன் பண்ணேன். எங்கள் ஊரில் ஒரு பெரிய ரவுடி போட்டு கழிட்டாங்களாம். ஒரே பிரச்சனையாக இருக்கான். பஸ்ஸு போகலை, அதான் திரும்பி வந்துட்டேன். நீ கதவை சாத்திட்டு என்ன பண்ணுற? அது அது ஒன்றும் இல்லை, உள்ளே ஒரே ஒட்டடையாக இருந்துச்சு, அதான் கதவை சாத்திட்டு க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கே காது குத்துறியா? இப்போ தானே பொங்கலுக்கு வெள்ளை அடித்தோம், அதுக்குள்ளே எப்படி ஒட்டடை வரும்? அது இல்லை, தூசி இருந்துச்சு, அதான். சேகர், நீ திணறத பார்த்தா எனக்கு டவுட்டாக இருக்குப்பா. உன் பார்ட்னர் நான், எனக்கே காது குத்துறியா? வா வா உள்ள வா. போ போ உள்ள போ. என்ன என்னப்பா இது? மெத்த இங்கே கிடக்குது, பஞ்செல்லாம் பிரிச்சு அங்கே கிடக்குது. இந்த மாதிரி கத்தாத, சொல்கிறேன் எல்லாத்தையும். ஆனால் நான் சொல்ல போகிற விஷயத்த வெளியில் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, இது ரகசியம். அப்படி என்ன ரகசியம்? ஒரு நாள் ராத்திரி நான் மழைக்காக ஒதுங்கியிருந்தேன். சும்மா செல்ஃபோனை வச்சு மழையை படம் பிடிச்சிட்டு இருந்தேன். நான் செல்ஃபோனில் எடுத்த படத்தை உடனே கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்கலாம் தான் இருந்தேன். ஆனால் அதனால் எனக்கு என்ன லாபம்? கொலை செஞ்சவன் ஒரு பெரிய பணக்காரன். எத்தனை நாளைக்கு தான் நானும் பிளாட்ஃபார்த்துலையும் தள்ளு வண்டிலையும் குழப்பம் நடத்திட்டு இருக்கிறது? அதனால்தான் குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்க முடிவு பண்ணேன். செஞ்ச கொலைக்கு என்கிட்ட ஆதாரம் இருக்குது. இது நான் வெளியில் சொல்லாமல் இருக்கணும்னா எனக்கு பணம் வேணும்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணி இது வரைக்கும் 2 கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்கேன். 2 கோடியா? சம்பாதிச்ச பணத்தை பாதுகாப்பாக வைக்கணும்ல, அதான் பெட்டை கழிச்சு உள்ள போட்டுட்டு இருக்கேன். சேகர், நீ பெரிய ஆளுதான்ப்பா. 2 கோடிக்கு அதிபதியா இருந்தும் வெளியே காட்டிக்கவே இல்லையா? இந்த விஷயம் என் பொண்டாட்டி பானு கூட தெரியாது. அவ்வளோ ரகசியமா வச்சிருந்தேன். ஆனால் தான் பணத்தை வீட்டில் கூட வச்சு மறைக்க முடியாம நீ ஊருக்கு போன நேரமா பார்த்து ஆஃபீஸுக்கு கொண்டு வந்து பெட்ல வச்சு மறைச்சிட்டு இருந்தேன். இந்நேரம் பார்த்து நீ வந்து தொலைச்சிட்ட. இப்போ எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்ல வேண்டியதா போச்சு. சரி விடு. யாருக்கிட்ட சொன்ன? உன் பார்ட்னர் என்கிட்ட தானே சொன்ன. ஆனால் தப்பி தவறி கூட இந்த மேட்டரை வெளியில் சொல்லிடாதேனா? இந்த விஷயத்தை வெளியே சொல்லாமல் இருக்கணும்னா எனக்கு இந்த பணத்தில் பங்கு வேணும். பங்கா? ஆமாம், ரகசியத்தை சும்மா காப்பாற்ற முடியுமா? அதுவும் பண விஷயம்ப்பா. என்ன என்ன யோசிக்கிற? நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தில் பங்கு கேட்குறேன். நீ பிளாக்மெயில் செஞ்ச பணத்தில் தானே பங்கு கேட்குறேன். கொடுத்தா என்ன? சரி தரேன். எவ்வளோ தருவ? ஒரு 10% தரேன். ரொம்ப கம்மி தான். சரி, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். பணத்தை வாங்கிட்டு வெளியில போய் போட்டு கொடுத்த தொலைச்சிரும் உன்னை. வா வந்து அடுக்கு. நான் பார்க்குறேன், எடுத்து உள்ள வச்சு அடுக்கு.
என்ன அப்படி பாக்குறீங்க? இதான் நம்ம வீடு. చిన్నరావు పెద్ద బంగ్లా. ఇంత పెద్ద ఆసామను పట్టుకొని మన సాధారణమైన గుడిసెలో పెట్టి వైద్య సేవలు చేసాం మనం. తప్పు అయిపోయింది స్వామి, తప్పు అయిపోయింది. అవును. சரி வாங்க உள்ள போலாம் வாங்க. అలాగే పద. வாங்க. வாங்க உள்ள வாங்க. இவங்க தான் என் ஒய்ஃப் அர்ச்சனா. నమస్కారం నమస్కారం అమ్మా. సాక్షాత్తు మహాలక్ష్మిలా ఉన్నారు. வாங்க வந்து உட்காருங்க. పర్వాలేదమ్మ గారు నుంచోనే ఉంటాం. పర్వాలేదమ్మా. அட வாங்க, இது உங்க வீடு மாதிரி, வந்து உட்காருங்க வாங்க. இவங்கெல்லாம் யாருங்க? எங்கிருந்து வந்திருக்காங்க? எங்க இருந்து வந்திருக்காங்க நீயே கண்டுபிடி பாப்போம். సార్ వాళ్ళెందుకు ఇబ్బంది పడ్డాం? మన గురించి తెలిస్తేగా మనమే కదా చెప్పాలి. ஆ, கண்டுபிடிச்சிட்டேன். இவங்கெல்லாம் நெல்லூர்ல இருந்து தானே வந்திருக்காங்க? பரவாயில்லையே, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன். அந்த ஊர்ல என் உயிரை காப்பாத்தினவங்க இவங்க தான். మీరింత గొప్పవారని తెలియక పాపం ఆ చిన్న గుడిసెలో ఆ చిన్న మంచం మీద పడుకోబెట్టి వైద్యం చేయించావు స్వామి. తప్పు అయిపోయింది స్వామి. உங்களுக்கெல்லாம் எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நீங்கெல்லாம் இப்போ என் கண்ணுக்கு கடவுள் மாதிரி தெரியுறீங்க. ఆయన గొప్పవారు. ఏదో అనుకోకుండా మా వలలో చిక్కారు. ఏదో మాకు చేతనైన సహాయం మేము చేశాం. அப்படியெல்லாம் இல்லைங்க. ஒரு பொண்ணுக்கு தாலி பாக்கியம் எவ்வளவு முக்கியங்கிறத நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு இல்ல. என் தாலியை காப்பாத்தி கொடுத்துருக்கீங்க. இன்னைக்கு நாங்க சந்தோஷமா இருக்கோம். எங்களுக்கு ஒரு வாரிசு வரப்போகுது. அதனால நீங்க எங்களுக்கு கடவுள் தான். சரி, அவங்களுக்குலாம் சாப்பாடு ரெடி பண்ணு. இதோ, போ. இப்பவே ரெடி பண்ணிடுறேன். அப்புறம் சொல்லுங்க, ஊர்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? கூச்சப்படாம சாப்பிடுங்க. అలాగేనండి. அர்ச்சனா, இவங்க ஊர்ல கோயில் திருவிழாவா, அதுக்கு சாமி செல்ல வாங்குறதுக்காக தான் இங்க வந்திருக்காங்க. எதர்ச்சியா நான் பார்த்தேன், அதான் உடனே கூப்பிட்டு வந்துட்டேன். ஆமா, செலை எல்லாம் வாங்கிட்டீங்களா? బజార్లోకి వెళ్ళి విచారించాం. శిల రేటు ఎక్కువ ఉండడం వల్ల ఎలా చేయాలో తెలియక మా చేతిలో డబ్బులు లేక సతమతం అవుతున్న లోపల అయ్యగారు కారు రావడం, కారు లోపల వారిని చూసాం, వారితో మాట్లాడామండి. అంతేనండి. பணத்தை பத்திலாம் நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு ஏதாச்சும் பணம் வேணும்னா சொல்லுங்க, நான் தரேன். ஒரு 50,000 ரூபாய் போதுமா? చాలండి. చాలా సంతోషం. ఆ 7 కొండల వాడే దిగొచ్చి మీకు బిడ్డగా పుడతాడు సార్. 50,000 ரூபாய் என்ன, 1,00,000 ரூபாய் கூட வேணா தரேன். ஆனா கோயில்ல கல்வெட்டுல உபயம் அர்ச்சனா கார்ஸ் உரிமையாளர் செல்வம்னு என் பேர் போடணும். ஓகேவா? అలాగే చేస్తాం సార్. ஐயோ, கல்வெட்டெல்லாம் எதுக்குங்க? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். பணம் மட்டும் கொடுங்க. நீ சும்மா இரு அர்ச்சனா. வெறும் பணம் மட்டும் சம்பாரிச்சா போதாது, வாழ்க்கையில பேரும் புகழும் சேர்த்து சம்பாதிக்கணும். இதெல்லாம் உனக்கு புரியாது, விடு. சரி, எல்லாரும் நல்லபடியா பத்திரமா ஊருக்கு போயிட்டு வாங்க. అలాగేనండి. వచ్చే శుక్రవారం మా గుడిలో విగ్రహ ప్రతిష్ట ఉంది. మీరు తప్పకుండా రావాలి. అవునండి, சரி, రావాలి. கண்டிப்பா வந்துடுறேன். ஆனா நான் வரத்துக்குள்ள அந்த கல்வெட்டு ரெடி பண்ணிடுங்க, சரியா? తప్పకుండా అండి. இந்தாங்க. మీరు ఖచ్చితంగా రావాలి సార్. వస్తామమ్మా. வாங்க. వెళ్ళొస్తామండి. నమస్కారం అండి. వస్తామమ్మా. వెళ్ళొస్తాం. రావాలమ్మా. అమ్మా, వెళ్ళొస్తాం. ఉంటామమ్మా. பானு. இங்கதாங்க இருக்க. ம். என்னங்க இது, புது மெத்தையா? ஆமா, புது மெத்தை தான். எப்படி இருக்கு? நல்லாதான் இருக்கு. ஆனா எதுக்கு இவ்வளவு செலவு பண்ணி இதை வாங்கிட்டு வந்தீங்க? பெருங்கட்டில் படுத்தா முதுகு வலிக்குது, அதான் இதை வாங்கிட்டு வந்தேன். முதுகு வலியா? இதெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்ல. இது என்ன கேள்வி? முதுகு வலின்னு சொன்னா நீ வருத்தப்படுவ, அதனால தான் சொல்லல. என்ன 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 பண்ற? மெதுவா மெதுவா. ஏங்க இப்படி பதறீங்க? பெட் தானே எடுத்து போட்டேன். ஏய், விலை ஜாஸ்தி கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கேன், புது பெட்டு. மெதுவா பண்ண. சரி சரி. ஏய் ஏய் ஏய், என்ன பண்ற? தட்டிட்டு இருக்கங்க, தூசி ஏதாவது இருந்தா போயிடும்ல. தூசா நீ? புது பெட்ல எப்படி தூசி இருக்கும்? எதுக்குங்க நீங்க இப்ப டென்ஷன் ஆயிட்டே இருக்கீங்க? இல்ல, அது புது பெட்டு பானு, இந்த மாதிரிலாம் தட்டக்கூடாது, அப்புறம் அமுங்கிடும். நீங்க பதறத பார்த்தா பெட்டுக்குள்ள பஞ்சுக்கு பதிலா பணத்தை வச்ச மாதிரில இருக்கு. என்ன என்ன சொல்ற? பஞ்சு தானங்க, அதுக்கு ஏன் பதறீங்க? அது இல்லை பானு, பணம் நிறைய கொடுத்து வாங்கியிருக்கோம், பத்திரமா பார்த்துக்கணும்ல. இப்போதைக்கு இது உள்ள இருக்கிற பஞ்சு கூட நம்மளுக்கு பணம் மாதிரி தான். அதான் சொல்றேன், இந்த பெட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நானே பண்ணிக்கிறேன், நீ எதுவும் பண்ண வேண்டாம். இப்படி வா. ஒத்த பெட்டை வாங்கிட்டு வந்தாலும் வந்தீங்க, ரொம்ப தான் தொலை பண்றீங்க. அந்த தலானி எடு. இந்தாங்க. ஏய், மெதுவா. ஐயோ, ஓகே. தாங்க முடியல. பானு, அடுத்த வாரம் ஒரு பெரிய லேண்ட் ஒன்று கை மாறுது. நம்மளுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 20 லட்சம் வரும். அப்புறம் என்ன, நாமளும் செல்வ அர்ச்சனா மாதிரி பெரிய ஆளாயிடலாம். ஆமாங்க,
பாவம் செல்வம் அண்ணன், அவரும் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சு முன்னேறி இப்ப நல்ல நிலைமைக்கு வந்திருக்காருல்ல. நாமளும் அதே மாதிரி உழைச்சு நல்ல நிலைமைக்கு வரணுங்க. கஷ்டப்படாம வர காசெல்லாம் நிலைக்கவா போகுது? சரி, நீங்க கை கால் முகம் கழுவிட்டு வாங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். குட் மார்னிங் செல்வம். குட் மார்னிங் நந்தினி. வர வெள்ளிக்கிழமை எனக்கு ஏதாச்சும் முக்கியமான வேலை இருக்கா? வர வெள்ளிக்கிழமை இதுவரைக்கும் முக்கியமான வேலை எதுவும் இல்ல. ஏன் என்ன விஷயம்? இல்ல, போட் உடஞ்சு என்ன கடல்ல மாட்டிக்கிட்ட போய் என்ன காப்பாத்தினாங்கல்ல நெல்லூர்காரங்க. ஆமா. அவங்கள நேற்று எதிர்ச்சியா ரோட்ல பார்த்தேன். அவங்க ஊர் கோயில் திருவிழா விஷயமா சாமி செல்ல வாங்குறதுக்கு இங்க வந்திருந்தாங்களாம். ஓ அப்படியா? அவங்கள பார்த்தா அர்ச்சனா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்கல்ல. வீட்டுக்கு கூட்டிட்டு போனியா? கூட்டிட்டு போனேன். அர்ச்சனா ரொம்ப சந்தோஷப்பட்டா. சாமி செலவு வாங்குறதுக்கு காசு பத்தலன்னு பாவம் திரும்பி வந்துட்டு இருந்தாங்க. சரி, மொத்த செலவையும் நானே ஏத்துக்கிறேன்னு பணம் கொடுத்தேன். ரொம்ப நல்ல விஷயம் பண்ணிருக்க செல்வம். ரொம்ப சந்தோஷப்பட்டவங்க கோயில்ல கல்வெட்டுலாம் என் பேரை எழுதி வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. குடும்பத்தோட நான் நிச்சயமா வந்தாகணுமா. அதான் வெள்ளிக்கிழமைனால போக முடியுமா இல்லையான்னு தெரிஞ்சுக்க தான் உங்ககிட்ட கேட்டேன். வேற எந்த ப்ரோக்ராம் இருந்தாலும் நீ இந்த ஃபங்க்ஷனுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தே ஆகணும். ஏன்னா உனக்கு மறு ஜென்மம் கொடுத்தவங்க நடத்துற ஃபங்க்ஷன் இது. நீ செத்து பொழைச்ச எடுத்த நீ மறுபடியும் பாக்குறதுக்கு கடவுள் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்காரு. அதனால நீ கண்டிப்பா போயிட்டு வா. அவ்வளவு தூரம் நீ கார் ஓட்டிட்டு போவேனா, வாசு கார் ஓட்டட்டும், நீ ரிலாக்ஸ்டா போ. சரி. டே வாசு, உள்ள வா. செல்வம், நீ பார்க்க வேண்டிய முக்கியமான ஃபைல் முதல்ல இத பாரு. உள்ள வா. சொல்லுங்க சார். வாசு, வர வெள்ளிக்கிழமை முக்கியமான ஃபங்க்ஷனுக்காக செல்வம் நெல்லூர் வரைக்கும் போறாரு. அவரோட காரை நீங்க தான் ஓட்டுறீங்க, சரியா? ரொம்ப சந்தோஷம் மேடம். பத்திரமா போயிட்டு பத்திரமா வரணும், ஓகே? சார் பத்திரமா கூட்டு போயிட்டு கூட்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு மேடம். நீங்க பொறுப்பா நடந்துக்குவீங்கிறதுக்காக தான் இவ்வளவு தூரம் செல்வத்தை உங்க கூட அனுப்புறேன். புரிஞ்சுதா? புரிஞ்சுது மேடம். நீங்க என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை கண்டிப்பா காப்பாத்துவேன். சரி, போங்க. இவன் கதையை முடிக்கிறதுக்கு வாய்ப்பு தானா வந்திருக்க. இந்த சந்தர்ப்பத்தை நாம நல்லபடியா யூஸ் பண்ணணும். சொல்லு தல. ஒரு முக்கியமான வேலை இருக்கு. செஞ்சிடலாம் தல. சாயங்காலம் நான் வீட்டுல வந்து பாரு. வந்துரும் தல. வீட்டு அட்ரஸ் தெரியும்ல? தெரியும் தல. பழைய வீடு தானே? அங்கேயே தான். ஓகே. டேய், நான் அப்பையில இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். குட்டி போட்ட பூனை மாதிரி இப்படியும் அப்படியும் அப்படியும் இப்படியும் நடந்துகிட்டு இருக்க. என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன விஷயம்? ஒன்னதாண்டா கேட்டுக்கிட்டு இருக்க. இப்படி நடந்து நடந்து யோசிக்கிற அளவுக்கு என்ன பலமா யோசிச்சுட்டு இருக்க? ஆமா, என்ன அடிச்ச செல்வத்துக்கு ஏதோ தண்டனை கொடுக்க போறேன் அப்படி இப்படின்னால என்னமோ பெருசா பேசுன. என்ன செஞ்ச? என்ன உங்க அப்பன மாதிரி என் வாயை அடைக்கிறதுக்காக ஏதோ பொய் சொன்னியா? என்னாச்சு உனக்கு? சார், தல. வாங்க வாங்க வாங்க. உங்களுக்காக தான் வெயிட்டிங். உள்ள வாங்க. வாங்க. என்ன விஷயம் தல? டேய் டேய் டேய், யாரடா இவங்கலாம்? எதுக்காகடா வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வர? இந்தாங்க பிடிங்க. இவங்க என் அம்மா தான். ஒன்றும் பிரச்சனை இல்லை, பிடிங்க. ஓ, அம்மா தானா? நாளை காலையில சரியா 10 மணிக்கு நாங்க இங்க இருந்து கிளம்பிடுவோம். கார் ஓட்ட போறது நான் தான். நானும் அவனு மட்டும் தான் கார்ல இருப்போம்.
சரியா 11:30 மணிக்கு நாயுடுபேட்டை தாண்டி 30வது கிலோமீட்டர்ல நாங்க இருப்போம். அதான் ஸ்பாட்டு. ஓகே சார், அந்த ஸ்பாட்லயே அவன் கதையை முடிச்சிடுறான். எக்காரணத்தை கொண்டு என் மேல சந்தேகம் வரக்கூடாது. அவனும் மிஸ் ஆயிடக்கூடாது.